Physics is the study of nature and natural phenomena. இயற்பியல் என்பது இயற்கையை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் படிக்கும் ஒரு பாடமாகும். அத்தகைய பாடத்தை கற்க விரும்பும் மாணவ கண்மணிகளுக்கும் செல்வங்களுக்கும் எனது வணக்கம். In this session, we'll be dealing with electrostatic induction. Okay. In electrostatics, generally we have learned that we can charge an object by rubbing using appropriate material. An object can be charged by rubbing using an appropriate material. So, for charging any material, the method we generally choose is rubbing it. That works for insulators. But if I use a conductor, will the same work out? The answer is no. So, in order to charge a conductor, what I have to do is I need to adapt another method which is called electrostatic induction. Okay, that will be discussed in the next paragraph. Is it possible to charge a conductor without any contact? The answer is yes. This type of charging without actual contact is called electrostatic induction. Okay, so what is electrostatic induction? The idea is charging without actual contact, which means without touching an object we'll be charging it. Okay, alright. ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஒரு மெட்டீரியலை அல்லது ஒரு ஆப்ஜெக்டை சார்ஜ் பண்ண போகிறோம் வித்தவுட் டச்சிங் இட். ஓகே, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஃபார் தட் இந்த டயக்ராம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். கன்சிடர் அன் அன்சார்ஜ்ட் கண்டக்டிங் ஸ்பியர் அட் ரெஸ்ட் ஆன் அன் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிற டயக்ராம் பாருங்க. ஒரு அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியரை எடுத்துக்கிறோம். சார்ஜ் இல்லாத ஒரு கண்டக்டிங் மெட்டல் ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அதை ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேல நம்ம வச்சிருக்கிறோம். இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் எதுக்காகனா இங்க இருக்கிற சார்ஜஸ் தரைக்கு போக முடியாத அளவுக்கு நம்ம அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்பியரை எப்படி நான் சார்ஜ் பண்றது? இட் இஸ் அன்சார்ஜ்டு அப்படிங்கிறப்ப இட் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் சார்ஜஸ். ரெண்டு விதமான சார்ஜஸும் இருக்கிறதுனால இட் இஸ் அன்சார்ஜ்டு. ஓகே, இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு கிளாஸ் ராடை நம்ம கொண்டு வர்றோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ராடை இங்க பக்கத்துல கொண்டு வந்ததுனால இந்த ஸ்பியர்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இங்க அட்ராக்ஷனால பக்கமா போயிடுது. நெகட்டிவ் சார்ஜஸ் ஆப்போசிட் எண்டுக்கு போயிடுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், சாரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ரைட். ஸோ ஒரு அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர் இருக்கு. அந்த ஸ்பியர்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஈவனா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும் ஆரம்பத்துல. இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு கிளாஸ் ராடை நம்ம கொண்டு வர்றப்ப இந்த ஸ்பியர்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் நெகட்டிவ் பக்கத்துல போயிடுச்சு. இந்த ஸ்பியர்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் ஆப்போசிட் எண்ட்ல போயிடுச்சு. ரைட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருப்பான். நவ் தி கண்டக்டிங் ஸ்பியர் இஸ் கனெக்டட் டு த கிரவுண்ட் த்ரூ அ கண்டக்டிங் வயர். அதாவது இந்த செகண்ட் பிங்கிற டயக்ராம் பாருங்க. இதே செட்டப் தான், ஏல உள்ள அதே செட்டப் தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வயர் மூலமா நம்ம கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப இட் ஹாஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் அக்யூமுலேட்டிங் ஆர் அக்செப்டிங் எனி அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, எவ்வளோ சார்ஜ் வேணாலும் நம்ம கிரவுண்டுக்கு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த நெகட்டிவ் எண்ட் இருக்குல்ல, இதை எடுத்து ஒரு வயர் மூலமா நான் கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா the ground absorbs all the negative charges. இந்த electrons or negative charges they flow to the ground. அப்ப மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரைட். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்ல பாருங்க. when the grounding wire is removed from the conductor, the positive charge remain near the charged rod அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர். அதுல ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் ராடை கொண்டு வர்றப்ப பாசிட்டிவ் இங்க இருந்தது, நெகட்டிவ் ஆப்போசிட் எண்டுக்கு போயிடுது. இப்போ இந்த நெகட்டிவ் ஒரு வயர் மூலமா நம்ம கிரவுண்ட் தரையில் அடிக்கிறப்ப அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அங்க போயிடுது. அப்ப மீதி இருக்கிறது யார் மட்டும்தான்? பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான். ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஏன் இந்த இடத்துல மட்டும் இருக்கு? ஸ்பியர் ஒரு கண்டக்டர் தானே, எல்லா பக்கமும் போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. ஏன்னா இங்க இந்த கிளாஸ் ராட் இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் சார்ஜ் இதை அட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கு. அதனாலதான் இதால கிரவுண்ட் ஆக முடியல. ஒருவேளை இது இல்லைன்னா இதுவுமே கிரவுண்ட் ஆகிறதுக்கு there is a possibility. ஓகே, பட் சின்ஸ் இந்த கிளாஸ் ராட் இங்க இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இதை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, ரைட். இப்போ தேர்ட்ல நம்ம அந்த வயரையும் ரிமூவ் பண்ணிடுறோம். கிரவுண்ட் பண்ண வயரை என்ன பண்ணிடுறோம்? ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இங்க இருக்குது. ஓகே, ரைட். இப்போ ஃபோர்த் ஸ்டெப்ல
now the charged rod is taken away from the conductor அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே, பாருங்க இந்த டிங்கிற டயக்ராம்ல இந்த கிளாஸ் ராட் இருக்குல்ல, சார்ஜ்டு ராட், அதையும் நம்ம தள்ளி எடுத்துட்டு போயிடும். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இந்த சிங்கிற டயக்ராம்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் they are no longer under the influence of these negative charges. ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல கண்ட்ரோல் ஆகி இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா since the rod is taken away இது ஈவனா எல்லா பக்கமும் என்ன ஆயிடுது, டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. ஓகே, அப்ப ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ஸ்பியர்ல யார் மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே, ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். சார்ஜிங் வித்வுட் ஆக்சுவல் கான்டாக்ட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அதை இந்த டயக்ராம் வச்சு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஓகே, ஆரம்பத்தில் ஒரு அன்சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர் எடுத்துருக்கிறோம். அதுல எல்லா சார்ஜஸும் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பக்கத்தில் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ராடை கொண்டு வர்றோம். அந்த கிளாஸ் ராட நெகட்டிவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குது, நெகட்டிவ் ஆப்போசிட்ல போயிடுது. அந்த நெகட்டிவ் நம்ம கிரவுண்ட் பண்றப்ப அது கிரவுண்டுக்கு போயிடுது. இப்ப கிரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும், அது சி டயக்ராம்ல பாக்குறோம். இந்த நெகட்டிவையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். அந்த பாசிட்டிவ் கம்ப்ளீட்டா எல்லா பக்கமும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ரைட், இது ஒரு ஈவன் சர்ஃபேஸ், ஸ்பியருக்கு மட்டும் கிடையாது, என்ன மாதிரி ஷேப்லயும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம். திஸ் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். Example 1.19. A small ball of conducting material having a charge plus q and mass m is thrown upward at an angle theta to horizontal surface with an initial speed v0 as shown in the figure. There exists an uniform electric field E downward along with the gravitational field G. Calculate the range, maximum height and time of flight in the motion of this charged ball. Neglect the effect of air and treat the ball as a point mass. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டயக்ராம்ல அவங்களே தெளிவாக கொடுத்துருக்குறான். ஓகே, ஒரு பால் இருக்கு, ஒரு மெட்டீரியல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகே, இது சிமிலர் டு ப்ரொஜெக்டைல் மோஷன். நம்ம 11th ஏற்கனவே படிச்சிருப்போம். ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம தூக்கி போடுறோம் at a particular angle or horizontally, அது கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தானா மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ப்ரொஜெக்டைல். ஆனா இங்க ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அல்லது இந்த பால் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கறத சொல்றோம். ஸோ இதுக்கு மாஸ் மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ ஹேஸ் சார்ஜ் அண்ட் இட் ஆல்சோ மூவ்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார். ஓகே, ஸோ வெறும் கிராவிட்டி மட்டும் இங்க ஆக்ட் ஆகாது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால உண்டாகிற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய மாஸ்னால எர்த்துடைய கிராவிடேஷனல் புல்லிங் எனக்கு இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும், பிளஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். ரைட், ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால தேர் ஆர் டூ ஆக்சிலரேஷன்ஸ். ஒன் இஸ் டியூ டு தி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் தி அதர் ஆக்சிலரேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இனிஷியல் ஸ்பீட் v0ல ப்ரொஜெக்ட் பண்றோம், இதுக்கு சார்ஜ் பிளஸ் கியூ, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அதுல மூவ் ஆகுறப்ப ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால உண்டாகிற ஃபோர்ஸ் தெரிஞ்சிருக்கு. ரேஞ்ச் என்ன, மேக்ஸிமம் ஹைட் என்ன, டைம் ஆஃப் ஃபிளைட் என்ன அப்படிங்கறத கேட்கறான். ஓகே, ரேஞ்ச்னா எவ்வளவு தூரம் போகும், மேக்ஸிமம் ஹைட்னா எவ்வளவு ஹைட் போகும், டைம் ஆஃப் ஃபிளைட்னா எவ்வளவு நேரம் அது ஏர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இது எல்லாமே ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிற டாபிக்ல ஏற்கனவே 11th இருக்கு. ஓகே, ரைட். இப்போ நம்ம கீழே வந்தோம்னா சொல்யூஷன் பார்ட்ல ஆக்சிலரேஷன் ஆஃப் தி சார்ஜ்டு பால் என்னவா இருக்கும்னா மைனஸ் ஜி ஜே கேப்னு சொல்லியிருக்கிறான். இதுல ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது கிராவிட்டினால உண்டாகிற ஆக்சிலரேஷன். மைனஸ் சைன் எதை டினோட் பண்ணுதுன்னா டவுன்வர்டுங்கிறத டினோட் பண்ணுது. அதே மாதிரி இந்த பால் வந்துட்டு it also experiences an acceleration due to uniform electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால உண்டாகிற ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ ஏற்கனவே ஈக்குவேஷன் வச்சிருக்கிறோம், QE by M அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மைனஸும் எதை டினோட் பண்ணுதுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை ஆக்சலரேஷன் இருக்குன்னா there are two accelerations. One is due to the gravity, the other is due to the electric field. ஓகே, ஸோ டோட்டல் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல, அதாவது ஜே கேப் உடைய டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ A equal to மைனஸ் ஜி பிளஸ் கியூஇ பை எம் இன்டூ ஜே கேப்ங்கிறது தான் டோட்டல் ஆக்சலரேஷன். ஓகே, அப்போ மொத்த ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, ரைட். இப்போ இந்த டேப்லர் காலம் பார்த்தாலே நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஓகே,
சார்ஜ் இல்லாத பொழுது without charging for any object டைம் ஆஃப் ஃபிளைட் என்னவா இருக்கும், மேக்ஸிமம் ஹைட் என்னவா இருக்கும், ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம 11th கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, அதுதான் இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சார்ஜ் இல்லாத ஆப்ஜெக்ட்டுக்கு 2v0 sin theta by g, ஹைட்டுக்கு v0 ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g, ரேஞ்சுக்கு v0 ஸ்கொயர் sin 2 theta by g அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்திருக்கும். ஓகே, இது சார்ஜ் இல்லாத ஆப்ஜெக்ட். ஆனா நம்மளுடைய கேஸ்ல இட் இஸ் சார்ஜ். இது ஒரு பிளஸ் கியூ சார்ஜ்ங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப சார்ஜ் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஜி இருக்குல்ல, இது கூட அடிஷ்னலா இன்னொரு ஆக்சலரேஷன் சேர்ந்துக்குது. அது என்ன அப்படின்னா இதுதான் QE by m. இதுதான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ கிராவிட்டினால உண்டாகிற ஆக்சலரேஷன் ஜி கூட அடிஷ்னலா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால உண்டாகிற ஆக்சலரேஷனை ஆட் பண்ணாலே வில் ஹாவ் தி எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல 1 2 3, இந்த மூணு ஈக்குவேஷன்லயும் எங்கெல்லாம் ஜி இருக்கோ, ஜி இருக்கிற இடத்தெல்லாம் வில் பி ஆடிங் QE by m. அதுதான் நீங்க இங்க சைட்ல பாப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டைலா ப்ரொஜெக்ட் ஆகுறப்ப அதனுடைய டைம் ஆஃப் ஃபிளைட் என்னவா இருக்கும், மேக்ஸிமம் ஹைட் என்னவா இருக்கும், ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம ஏற்கனவே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, dielectrics or insulators. ஓகே, dielectricனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a dielectric is a non-conducting material and has no free electrons. Okay, as the name suggests, dielectricங்கிறது ஒரு இன்சுலேட்டர் தான். அதுல என்ன கிடையாதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஓகே, அதுல சார்ஜஸ் இருக்கும், பிளஸ் சார்ஜ் இருக்கும், மைனஸ் சார்ஜ் இருக்கும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜஸ் இருக்கும். அந்த மைனஸ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் they will not be freely moving. அதனால அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அதால அந்த இடத்த விட்டு நகர முடியாது, நகர்ந்து ரேண்டமா மூவ் ஆக முடியாது. பட் அதே இடத்துல they can orient themselves. Okay, right. The electrons in a dielectric are bound within the atoms. Example கொடுத்திருக்காங்க ebonite, glass and mica. Okay, right. ஆனா ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம அப்ளை பண்றப்ப அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம லைட்டா நகர வைக்கலாம். ஓகே, which means அதை ஃப்ரீயா மூவ் பண்ண வைக்க முடியாது, பட் அதே இடத்துல அதனுடைய அலைன்மெண்ட்டை நம்ம மாத்திக்கலாம். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. when an external electric field is applied, the electrons are not free to move anywhere, but they are realigned in a specific way அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகே, அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் பிளஸ் மைனஸ் சார்ஜஸை நம்ம ஓரியன்டேஷனை வேணா மாத்திக்கலாம் ஒரு டைஎலக்ட்ரிக்ல. ஓகே, ரைட். ஒரு டைஎலக்ட்ரிக்னா என்ன அப்படிங்கறத பார்த்துருக்கிறோம். இட்ஸ் a non-conducting material, it has no free electrons. In other words, it's an insulator. Okay, so when an external electric field is applied, எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்க முடியாது, பட் ரீஅலைன் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்கிறான். ஓகே, இந்த டைஎலக்ட்ரிக்ஸ்ல there are two types, polar molecules and non-polar molecules. ஓகே, அந்த நேம் வச்சு நம்ம சஜஷன்ஸுக்கு வரலாம். போலார் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ஹாஸ் போல்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் போல்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது பிளஸ் மைனஸ் தனித்தனியா இருந்துச்சுன்னா அது போலார் மாலிகூல்ஸ், பிளஸ் மைனஸ் தனித்தனியா இல்ல அப்படின்னா அது நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ டைஎலக்ட்ரிக்ல நான் போலார் மாலிகூல்னா என்ன அப்படின்னா a non-polar molecule is one in which centers of positive and negative charges coincide. Coincide ஆகுறதுன்னா என்ன மீன் பண்றாங்க, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், நான் போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்ப இது ஒரு டைபோல்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டைபோல்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கணும், அதுதான் டைபோல். ஓகே, அப்ப இது டைபோல் இல்ல அப்படிங்கிறப்ப இட் ஹாஸ் no permanent dipole moment அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஸோ நான் போலார் மாலிகூல்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒரே இடத்துல இருக்கும். அப்போ அது டைபோல் கிடையாது, அதனால அதுக்கு பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ரைட். இப்போ இந்த நான் போலார் மாலிகுல்ல எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இப்போ வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கொடுக்குறப்ப அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஒரே இடத்துல இருக்கிற அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் தூரம் லைட்டா என்ன ஆகும்னா பிரிஞ்சு போகும். ஓகே, அதை இங்க கொடுத்துருப்பான். The centers of positive and negative charges are separated by a small distance. ரைட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே இடத்துல இந்த சார்ஜஸ் கொஞ்சம் தள்ளி போனதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றப்ப இப்போ அது என்னவா மாறிடுச்சு, ஒரு டைபோலா மாறிடுச்சு. ஓகே, இதை இன்டியூஸ்டு டைபோல்னு சொல்லுவோம்.
அதனால ஒரு டைபோல் மொமெண்ட் உண்டாகும். அதை இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் சொல்லுவோம். அதுதான் இங்க கொடுத்திருப்பான். இட் இன்டியூசஸ் டைபோல் மொமெண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக்க ஒரு நான் போலார் மாலிகுல நம்ம என்ன சொல்லுவோம்னா போலரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ இது நான் போலார் மாலிகுல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். ஓகே, ரைட். இதை டயக்ராம் வச்சு பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்க, ஃபிகர் 1.50. அதுல ஏங்கிற டயக்ராம்ல இருக்கிறது ஒரு நான் போலார் மாலிகுல். அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் அதனுடைய சென்டர்ஸ் ஒரே இடத்துல இருக்குது. மேல எழுதிருக்காங்கல்ல, சென்டர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்சைட்ஸ் வித் தி சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்ப இது டைபோல் கிடையாது, இங்க டைபோல் மொமெண்ட் இல்ல. ஆனா வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் கொடுக்கும் பொழுது அதை பிங்கிற டயக்ராம்ல சொல்லியிருக்கிறான். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால பிளஸும் மைனஸும் தே ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. மைனஸ் தனியா பிளஸ் தனியா பிரிஞ்சிருக்கு. அப்ப இது ஒரு டைபோலா மாறிடுது. டைபோலா மாறிடுச்சுனாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா யார் வந்துருவான், டைபோல் மொமெண்ட் வந்துருவான். அந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் மைனஸ் சார்ஜ்ல இருந்து பிளஸ் சார்ஜுக்கு இருக்கும். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பான். பி வெக்டர் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் மைனஸ் டு பிளஸ். இந்த டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டைஎலக்ட்ரிக்ஸ்ல நான் போலார் மாலிகுல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததா போலார் மாலிகுல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பேர்லயே இருக்கிற மாதிரி போலார் மாலிகுல்ஸ், போல்ஸ் இருக்கும். போல்ஸ்னாலே பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் எனக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, in polar molecules the centers of the positive and negative charges are separated even in the absence of electric field. என்ன மீன் பண்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டே கொடுக்கலனாலும் நேச்சுரலாவே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு பிரிஞ்சுதான் இருக்கும். அப்ப நேச்சுரலாவே தே ஆர் டைபோல்ஸ், தே ஆர் செப்பரேட்டட் பை அ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப டைபோல் அப்படின்னாலே எனக்கு யார் இருப்பா, பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ போலார் மாலிகுல்ஸ்னா என்னன்னா நேச்சுரலாவே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் செப்பரேட்டடா இருக்கிறதுனால ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஓகே, ஆனா அந்த டைபோல்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்காது. Due to thermal motion, the direction of each dipole moment is oriented randomly கொடுத்திருப்பான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கும். அதை நம்ம அடுத்த டயக்ராம்ல தெளிவா பார்ப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா தி நெட் டைபோல் மொமெண்ட் இஸ் ஜீரோ இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா H2O, வாட்டர், N2O, HCl, NH3. ஓகே, ரைட். இப்ப இந்த போலார் மாலிகுல்ல ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைபோல்ஸ் ஏற்கனவே அது பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிஞ்சு தான் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா தே ஓரியன்ட் தெம்செல்ஸ் ஆர் தே டெண்ட் டு அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப அலைன் ஆகிறப்ப ஒரு நெட் டைபோல் மொமெண்ட் இஸ் இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஓகே, தென் தி டயலெக்ட்ரிக் இஸ் செட் டு பி போலரைஸ்ட். இப்போ இதை போலரைஸ்ட்னு நான் சொல்லலாம். ஓகே, இது இந்த டயக்ராம் வச்சு சொல்றப்ப யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டயக்ராம் ஏ பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்குன்னா இது ஒரு போலார் மாலிகூல். நீங்க பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இது எல்லாமே ஒவ்வொன்று மாலிகூல்ஸ். ஓகே, ஏற்கனவே நமக்கு மைனஸ் பிளஸ் டைபோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்குன்னா டைபோல் மொமெண்ட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கும். சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நெட் டைபோல் மொமெண்ட் ஆர் டோட்டல் டைபோல் மொமெண்ட் இல்ல. ரைட். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம அப்ளை பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைபோல்ஸ் எல்லாமே ஓரியன்ட் ஆகுது. இப்போ இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்படி பேரலா என்ன ஆகுது, எனக்கு அலைன் ஆகுது. ஓகே, அப்படி அலைன் ஆகுறப்ப எல்லாத்துடைய டைபோல் மொமெண்ட்டும் சேர்ந்து நெட் டைபோல் மொமெண்ட்டை உருவாக்கும். இப்போ இதை நான் போலரைஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ முதல்ல போலரைஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல எனக்கு டைபோல் மொமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் போலரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா dielectrics or insulators பார்த்துட்டு இருக்கிறோம். இன்சுலேட்டர்ஸ்ல there are no free electrons. அது ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், போலார் மாலிகூல்ஸ், நான் போலார் மாலிகூல்ஸ். நான் போலார் மாலிகூல்ஸ்னா என்ன அப்படின்னா சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கோயின்சைட் ஆயிருக்கு. அப்ப வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப சென்டர்ஸ் பிரிஞ்சிரும். அப்ப டைபோல் மொமெண்ட் எனக்கு கிரியேட் ஆகும். இட் இஸ் செட் டு பி போலரைஸ்ட். அதே இது போலார் மாலிகூல்ஸ்ல ஏற்கனவே எனக்கு டைபோல்ஸ் இருக்கும், ஆனா அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிறதுனால டோட்டலா பாக்குறப்ப அது போலரைஸ்ட்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க டைபோல் மொமெண்ட் டோட்டலா இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தே கேன்சல் ஈச் அதர். அப்ப என்ன ஆகுதுன்னா வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப தே அலைன் தெம்செல்ஸ். அப்ப எல்லா டைபோல் மொமெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறப்ப டோட்டல் நெட் டைபோல் மொமெண்ட் உருவாகும். இப்ப இதை நான் போலரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம முன்னமே
போலரைஸ்ட்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அந்த போலரைஸ் பண்ற பினாமினனுக்கு பேரு தான் போலரைசேஷன். ஓகே. In the presence of an external electric field, the dipole moment is induced in the dielectric material. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில இருந்து நம்ம கொடுக்கறப்ப டைபோல் மொமெண்ட் நம்மளால இன்டியூஸ் பண்ண முடியுது. ஓகே. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் போலரைசேஷன். அதை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, polarization P vector is defined as the total dipole moment per unit volume of the dielectric. Okay, dielectric ஓட ஒரு யூனிட் வால்யூம் 1 மீட்டர் கியூப் எடுத்துக்கலாம். நம்ம இந்த யூனிட் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு டைபோல் மொமெண்ட் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறது தான் போலரைசேஷன். ஓகே, இது டெஃபினிஷன். ஓகே, ரைட். இந்த போலரைசேஷன் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது நம்ம எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதிகமா எனக்கு போலரைசேஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா P vector is equal to psi E external vector அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ரைட். இதுல psi E is a constant called the electric susceptibility which is a characteristic of each dielectric னு கொடுத்திருக்கான். ஓகே, ஒண்ணும் இல்ல, psiங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். அதுக்கு பேரு எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, induced electric field inside the dielectric. Okay, when an external electric field is applied on a conductor, the charges are aligned in such a way that an internal electric field is created which cancels the external electric field னு கொடுத்திருப்பான். ஓகே, இது நம்ம செகண்ட் லெசன்ல கொஞ்சம் டீடைலா படிப்போம். அதாவது என்னன்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா கிரியேட் ஆகும். அது கேன்சல் பண்ணிடும். அப்ப கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிடும்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ரைட். பட் இன் த கேஸ் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக், ஆனா ஒரு டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா which has no free electrons, the external electric field only realigns the charges. ஓகே, பாருங்க, கண்டக்டரை பொறுத்தவரையும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவல், they cancel each other. பட் டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் நாட் அ கேஸ். ஓகே, ஏன்னா வெளியில இருந்து நீங்க எக்ஸ்டர்னலா ஃபீல்டு கொடுக்குறீங்க, உள்ளுக்குள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. there are no free electrons. அப்ப உள்ள இருக்கிற ஃபீல்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலா இருக்காது. அந்த ரீஅலைன் ஆகுறதுனால, அந்த சார்ஜஸ் எல்லாம் ரீஅலைன் ஆகுறதுனால ஒரு மைல்டான இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகே, ரைட். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்டர்னல் electric field is produced, but the magnitude of internal electric field is smaller than that of external electric field. Right? ஒரு டைஎலக்ட்ரிக்கை பொறுத்தவரையும் நம்ம வெளியில இருந்து கொடுக்குற எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு இன்டர்னல் ஃபீல்டை கிரியேட் பண்ணும், இல்லைன்னு சொல்லல. பட் அதனுடைய அளவு மேக்னிடியூட் இஸ் வெரி ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். ஓகே, therefore net electric field inside the dielectric is not zero but is parallel to an external electric field with magnitude less than that of electric field. Okay, இதை நான் டயக்ராம் வச்சு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். let us continue. Okay, right. so இங்க கீழே ஒரு டயக்ராம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏங்கிற டயக்ராம்ல பாருங்க, polar molecules are randomly oriented in the absence of an external electric field. ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாதப்ப வெறும் ஒரு போலார் மாலிகுல் எடுத்துக்கிறோம். அங்க டைபோல்ஸ் ஏற்கனவே இருக்கு, டைபோல் மொமெண்ட் இருக்கு. ஆனா அது ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கறனால நெட் டைபோல் மொமெண்ட் இல்ல அப்படிங்கறத ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதே செட்டப்க்கு இந்த ஏங்கிற செட்டப் தான் இங்கேயும் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க ரெண்டு பிளேட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பிளேட்ஸ்ல ஒரு பிளேட் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பிளேட் நெகட்டிவ் சார்ஜ். நடுவுல தான் நம்ம அந்த டைஎலக்ட்ரிக் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வைக்கிறோம். ஓகே, அப்ப இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு என்ன ஆகும்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இது நாம கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதனால தான் இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த செட்டப்ல என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு டைஎலக்ட்ரிக் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கு, ஏங்கிற இடத்துல இருக்குல்ல, அதே மாதிரி தான் எடுத்துக்கிறோம். அதுல வெளியில ரெண்டு பிளேட்ஸை வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்றோம். ஓகே, அப்ப இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இப்ப யார் இருக்கிறா அப்படின்னா டைஎலக்ட்ரிக் இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், டைஎலக்ட்ரிக்ல எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப இந்த மாலிகுல்ஸ் அல்லது டைபோல்ஸ் எல்லாமே தே ஓரியன்ட் தெம்செல்ஸ் ஒரு அலைன் தெம்செல்ஸ் அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மைனஸ் பிளஸ் ரேண்டமா இருந்ததெல்லாம் இப்போ ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இந்த அலைன் ஆகுறதுனால ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல எனக்கு இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் இருக்கும். அதனால ஒரு இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, அந்த இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட தான் நம்ம இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம்.
ஓகே, நான் வெளியில இருந்து கொடுக்கிறது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், பிளேட்ஸ் வச்சு கொடுக்குறேன். அந்த ஃபீல்டுனால இந்த சார்ஜஸ் அலைன் ஆகுது, டைபோல்ஸ் அலைன் ஆகுது. அந்த டைபோல் அலைன் ஆகுறதுனால உண்டாகிற ஃபீல்டு தான் என்னன்னா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ அட் எனி பாயிண்ட் இன்சைட் தி டயலெக்ட்ரிக், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there are two electric fields. ஒன்னு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நம்ம வெளியில இருந்து கொடுக்கிறது. இன்னொன்னு இந்த சார்ஜஸ்னால உண்டாகிற இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ். நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கொடுத்தோம், பிளேட்ஸ் வச்சு கொடுத்தோம். இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா இந்த டைரக்ஷன்ல பிளஸ் டு மைனஸ், அதாவது இந்த பிளஸ்ல இருந்து இந்த மைனஸ். ஓகே, அதே இது இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் பாருங்க, பிளஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, மைனஸ் எங்க இருக்கு, இந்த சைடு இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளஸ் டு மைனஸ் அப்படிங்கிறப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதுதான் இங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அட் எனி பாயிண்ட் இன்சைட் தி டயலெக்ட்ரிக் there are two electric fields acting in opposite direction, external electric field and internal electric field. இதில் நம்ம ஏற்கனவே தெரியும் external electric field தான் strong ன்னு சொல்லியிருக்கிறோம், internal electric field ரொம்ப கம்மியா தான் இருக்கும், வீக்கா இருக்கும். ஓகே, அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஆனா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ரைட். சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒன் மோர் திங் இஸ் there are bound charges created on both sides of the dielectric அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கறதுனால இந்த மைனஸ் சார்ஜ் இங்கே தான் இருக்க முடியும், இந்த பிளஸ் சார்ஜ் இங்கே தான் இருக்க முடியும். அப்ப இந்த பிளஸ்ல இருந்து இந்த மைனஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, அதுதான் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, அப்ப இந்த சார்ஜஸால நகர முடியாத பட்சத்துல they become bound charges. ஓகே, ரைட். சரி, ஸோ induced electric field inside the dielectric, அதாவது dielectric-குள்ள induced electric field எப்படி இருக்கும் அல்லது internal electric field எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ வெளியில இருந்து கொடுக்குற ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், உள்ள இந்த சார்ஜஸ் ஓரியன்ட் ஆகுறதுனால உண்டாகிறது இன்டர்னல். இது ரெண்டும் சேர்றப்ப ரிசல்டன்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே ஒரு மைல்டான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், தட் இஸ் கால்ட் தி ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராசஸ்க்கு. The charged balloon after rubbing sticks to a wall. இந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலூன் எடுத்து அதை நீங்க சார்ஜ் பண்ணி சவுத்துல கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா அது செவர்ல ஒட்டிக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பலூனை ரப் பண்றப்ப அது நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. நீங்க கொடுத்துருப்பான் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பலூனை நீங்க கொண்டு போய் சவர்ல வைக்கிறப்ப, சவருங்கிறது இட்ஸ் அன் இன்சுலேட்டர். ஓகே, ஸோ இட் ஹாஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் விச் ஆர் ரேண்டம்லி ஓரியன்டட், குண்டக மண்டக இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜை நீங்க கொண்டு வர்றப்ப பக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் எல்லாம் இங்க வந்து நின்னுக்கும், நெகட்டிவ் எல்லாம் ஆப்போசிட் எண்டுக்கு போகும். இப்போ இந்த வால்ல இது பாசிட்டிவ், பலூனு நெகட்டிவ், அப்ப பிளஸ் மைனஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆகும். அப்ப அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால பலூனு செவர்ல ஒட்டிக்கும். ரைட், இங்க ஆக்சுவலா சொல்ல வர்றது என்னன்னா போலரைசேஷன் வச்சு சொல்றான். ஓகே, the reason is that negatively charged balloon is brought near the wall, it polarizes opposite charges on the surface of the wall which attracts the balloon அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஓகே, அதாவது இந்த பலூனை கொண்டு வர்றப்ப இது இங்க போலரைசேஷனை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வால்ங்கிற டைஎலக்ட்ரிக்ல போலரைசேஷனை உருவாக்குது, அதாவது பிளஸ் மைனஸ் சார்ஜஸ் ஓரியன்ட் பண்ணுது. அந்த பிளஸ் சார்ஜஸ் இங்க பவுண்ட் சார்ஜஸ் ஆறதுனால தே அட்ராக்ட் ஈச் அதர், பிளஸ் மைனஸ் அட்ராக்ட் ஆகி பலூன் வந்து ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, dielectric strength அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஜென்ரலா படிச்சிருக்கிறோம் ஒரு டயலெக்ட்ரிக்ல எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் அல்லது பிளஸ் மைனஸ் சார்ஜஸ் தே ஆர் நாட் ஃப்ரீன்னு பார்த்துருக்கிறோம், அதெல்லாம் நகர முடியாது. அப்ப அந்த இடத்துல அப்படியே ஓரியன்ட் ஆகும், அதனால இன்டியூஸ்ட் டைபோல் மூமெண்ட்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரியா, ஒருவேளை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை ரொம்ப அதிகப்படுத்துறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, when the external electric field applied to the dielectric is very large, ரொம்ப அதிகமான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இது டயலெக்ட்ரிக் தான், இன்சுலேட்டர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஃபீல்டோட வேல்யூவை நம்ம ரொம்ப அதிகப்படுத்துறப்ப when it becomes very large it tears the atoms apart so that the bound charges become free charges. ஓகே, ஒரு இன்சுலேட்டர்ல தான் ரொம்ப அதிகமான நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்குறப்ப அந்த ஆட்டம்ஸ் அது உடைச்சிருது, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகம். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பவுண்ட் சார்ஜஸ் ஃப்ரீ சார்ஜா மாறிடுது, அதாவது பிளஸ் மைனஸ் டைபோல் எல்லாம் உடைஞ்சு they all become free to move, ஒரு கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சோம்.
Okay, then the dielectric starts to conduct electricity. This is called dielectric breakdown அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இட்ஸ் வெரி கிளியர். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பர்டிகுலர் வேல்யூ விட அதிகமாகிறப்ப ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியல், ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்ன ஆகுது, எனக்கு கண்டக்டரா மாறிடுது. அந்த சார்ஜஸ் எல்லாம் உடஞ்சு செதறி தே ஸ்டார்ட் கண்டக்டிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதை தான் நம்ம dielectric breakdown அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, the maximum electric field the dielectric can withstand before it breakdowns is called dielectric strength அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்போ ஒரு டயலக்ட்ரிக் உடையறதுக்கு முன்னாடி எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அல்லது தாங்கிக்க முடியுது அப்படிங்கிறது தான் dielectric strength அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள், the dielectric strength of air is 3 into 10 power 6 volt per meter அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏர் இருக்குல்ல, நம்ம நார்மல் ஏர். ஓகே, அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த 3 into 10 power 6 volt per மீட்டருக்கு மேல போச்சு அப்படின்னா ஏர் வந்து இட் பிகம்ஸ் அ கண்டக்டர், அதாவது ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலா பாத்தீங்கன்னா ஏர் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுல சார்ஜஸ் நம்மளால கண்டக்ட் பண்ணவே முடியாது. பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட ரொம்ப நீங்க அதிகப்படுத்துறப்ப, அதாவது இந்த வேல்யூவை தாண்டறப்ப ஏர் ஒரு கண்டக்டரா மாறப்ப ஏர்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே, அப்படி ஏர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிறத நம்ம ஸ்பார்க்னு சொல்றோம். நார்மலா அது லைட்னிங்ல நடக்கும், மின்னல் வெட்டுறப்ப இதான் நடக்குது. ஓகே, ரைட். ஸோ தி அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீசஸ் பியாண்ட் திஸ், எ ஸ்பார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி ஏர். ஓகே, இதுதாங்க மெயின் பண்றோம். சரிங்களா? ஸோ dielectric strengthனா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு எவ்வளவு எந்த அளவுக்கு அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட தாங்கிக்க முடியுது, ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆகுறப்ப அது எப்போ கண்டக்டரா மாறுதோ அதுதான் நம்ம dielectric breakdown சொல்றோம். எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அதை dielectric strengthனு சொல்றோம். அண்ட் யாருக்கு இவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஒரு சில மெட்டீரியல்ஸ், அதாவது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் அல்லது டயலக்ட்ரிக்ஸுக்கு உண்டான dielectric strength இந்த டேப்ல காலம்ல கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு மைக்கா, டெஃப்லான், பேப்பர், ஏர், பைரக்ஸ் கிளாஸ், இதுக்கெல்லாம் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா அது பிரேக் ஆகி கண்டக்டரா மாறும் அப்படிங்கறத சொல்லியிருப்பான். ஓகே, இந்த வேல்யூஸை நோட் பண்ணிக்கோ. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நிலை மின் தூண்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்குறோம். அதுல தொடுதல் இன்றியே ஒரு பொருளை மின்னேற்ற பெற செய்யும் நிகழ்வு நிலைமின் தூண்டல் எனப்படும். அதாவது ஒரு பொருளை தொடாம அதை மின்னேற்றம் செய்யறோம். ஓகே, அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கறத இந்த படம் தெளிவா நமக்கு விளக்கும். முதல்ல ஒரு மின்னூட்டம் அற்ற கோலத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு பக்கத்துல ஒரு எதிர் மின்னூட்டம் பெற்ற தண்டை கொண்டு வர்றப்ப பிளஸ் எல்லாம் இங்க இருந்தப்போ மைனஸ் மட்டும் இங்க போயிடும். இப்ப இந்த மைனஸ் எல்லாம் தரை இணைப்பு மூலமா தரைக்கு கொடுத்த பிறகு ரைட், இப்ப வெறும் பிளஸ் மட்டும் தான் இருக்கும். தரை இணைப்பையும் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளஸ் எல்லாம் இந்த மைனஸ் பக்கத்துல எப்படி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதான் கடைசி படத்துல பாக்குறோம், பிளஸ் மட்டும் சீரா பரவி இருக்கும். அப்ப என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த கோலத்தை மின்னேற்றம் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததா எடுத்துக்காட்டு 1.19ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் ஒரு எரியமாக எரியப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒரு மின் புலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கிறான். அதனுடைய பறக்கும் நேரம் என்ன அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க, பெரும உயரம் என்ன அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க, கிடைத்தல நெடுக்கம் ஆர் என்ன அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு மின்னூட்டம் அற்ற எரிபொருள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சமன்பாடுகள் நம்ம 11ஆவதுல ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த சமன்பாடுல இந்த ஜி இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம மின்னூட்டம் பெற்றது எனும் பொழுது மின் புலத்தினால உண்டாகக்கூடிய முடுக்கத்தை நம்ம உள்ள கணக்கில் எடுத்துக்கணும். அது QE by M. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சமன்பாட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஜி கூட QE by M சேர்த்துக்கும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே தான் மூணாவது சமன்பாட்டுலையும். ரைட், இந்த ப்ராப்ளமே அவ்வளவுதான். ஓகே, பழைய சமன்பாடுகள் நமக்கு இருக்கு. அந்த சமன்பாடுகள்ல இந்த ஜிங்கிற முடுக்கத்தோட அடிஷ்னலா இந்த QE by Mங்கிற முடுக்கம் சேருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும். அடுத்து மின்காப்பு பொருள்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள். மின்காப்பு பொருள் என்பது மின்னோட்டத்தை கடத்தா ஒரு பொருள், அதில் கட்டுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இதுக்கு எடுத்துக்காட்டுகள் எபோனைட், கண்ணாடி, மைக்கா. இது ரெண்டு வகைப்படும். அது என்ன அப்படின்னா மின் முனை உள்ள மூலக்கூறுகள், மின் முனைவற்ற மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறோம். ஓகே, அதுல மின் முனைவற்ற மூலக்கூறுகள்னா என்ன அப்படின்னா மின் முனை இல்ல, அதாவது பிளஸ் மைனஸ் இல்ல, இரண்டு ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. நேர் மின் துகள்களின் மின்னூட்ட மையமும் எதிர் மின் துகள்களின் மின்னூட்ட மையமும் ஒரே புள்ளியில் பொருந்தி அமைகின்ற மூலக்கூறு
மின் முனைவற்ற மூலக்கூறு எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அடுத்ததா மின் முனை உள்ள மூலக்கூறுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். புற மின்புலம் செயல்படாத நிலையிலும் நேர் மற்றும் எதிர் மின் துகள்களின் மின்னோட்ட மையங்கள் பிரிக்கப்பட்டுள்ள மூலக்கூறுகள் மின் முனை உள்ள மூலக்கூறுகள் எனப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதாவது பிளஸ் மைனஸ் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒழுங்கற்ற முறையில் இருக்கிறதுனால அவைகளால ஒரு நிகர இருமுனை திருப்புத்திறன் உருவாக்க முடியல. அதனால நிகர இருமுனை திருப்புத்திறன் சுழியாகும். இதற்கு எடுத்துக்காட்டு H2O, N2O, HCl இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த படத்தை வச்சு சொல்லியிருப்போம். இது வந்து புறமின்புலம் செயல்படாத பொழுது, புறமின்புலம் செயல்படும் பொழுது இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே திசையில ஒருங்கமைது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அடுத்து மின் முனைவாக்கம், எலக்ட்ரிக் போலரைசேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, புற மின்புலம் செயல்படும் போது ஒரு மின்காப்பு பொருளில் இருமுனை திருப்புத்திறன் தூண்டப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகே, அந்த மின்காப்பு பொருளில் ஓரலகு பருமனில் தூண்டப்படும் மொத்த இருமுனை திருப்புத்திறனை முனைவாக்கம் அப்படின்னு சொல்லி வரையறை செய்யறோம். ஓகே, அதற்கான சமன்பாடு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுல ψe அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின் ஏற்பு திறன் எனப்படும், அதாவது சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து மின்காப்பின் உள்ளே மின்புலம் தூண்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இந்த படத்தை வச்சே நம்ம சொல்லிடலாம். தொடக்கத்துல இப்படிதான் ஒவ்வொரு மூலக்கூறும் தனித்தனி திசையில இருக்கும். இப்ப வெளியிலிருந்து புற மின்புலம் செயல்படும் பொழுது ஒரு சீரான அமைப்பு ஏற்படும். அந்த அமைப்புனால உள்ளுக்குள்ள ஒரு மின்புலம் தூண்டப்படும். ஓகே, அப்போ ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மின்புலம் இருக்கும். ஒன்னு வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய புற மின்புலம், இன்னொன்னு உள்ள இந்த மூலக்கூறுகளின் ஒருங்கிணைப்பினால உண்டாகக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மின்புலம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தொகுப்பயன் மின்புலம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுடைய கூடுதலா தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட், அடுத்து ஒரு பலூன் எதனால சுவரோட ஒட்டுது, அதாவது உராய்வினால் மின்னூட்டம் பெற்ற பலூன் ஒன்று எடுத்துக்கிறோம். அது சுவற்றில் ஏன் ஒட்டிக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா மின் துகள்களை தூண்டுவதால் முனைவாக்கம் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருப்பான். அதாவது அந்த பலூனை கொண்டு போறப்ப பிளஸ் மைனஸ் பிரிஞ்சு முனைவாக்கம் உண்டாகிறது. அதனாலதான் பலூன் வந்து ஒட்டிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மின்காப்பு வலிமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மின் காப்பிற்கு அளிக்கப்படும் புற மின்புலம் அதிக வலிமை வாய்ந்ததாக இருந்தால் அது அணுக்களில் உள்ள எலக்ட்ரான் கட்டமைப்பை உடைத்து கட்டுண்ட மின் துகள்களை கட்டுரா மின் துகள்கள் ஆக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஒரு மின்காப்பு பொருள்ல நம்ம மின்புலத்தோட வலிமையை ரொம்ப அதிகப்படுத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மின் இருமுனைகள்லாம் உடைஞ்சு கட்டுரா எலக்ட்ரான்கள் உருவாகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கடத்தியை போல செயல்படுது. இந்நிலையில் மின்காப்பு பொருள் மின்னோட்டத்தை கடத்த ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இததான் மின்காப்பு முறிவு, டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, காற்றுக்கு இந்த முறிவு எப்பொழுது ஏற்படுது அப்படின்னா 3x10⁶ வோல்ட் பெர் மீட்டர்ல ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காற்றை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட மதிப்புல ஒரு பொறி உண்டாகும். அதாவது அது ஒரு கடத்தியா மாறிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததான் இந்த அட்டவணையில வெவ்வேறு பொருட்கள் மைக்கா, டெஃப்லான், காகிதம் போன்றவற்றிற்கான மின்காப்பு வலிமை என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிக்கிறோம். That's the end of this session, my dear students. If you have any doubts, please report in the comment section, or you can call your respective teachers. I hope they will be glad to help. Thank you. Nandri.